அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஒரு மிக முக்கியமான தகவலை பார்ப்போம். அதுக்கு முன்னால் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தகவலை தான் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் அந்த கவுன்சிலிங் பற்றின விஷயங்கள்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இன்றைக்கி ஆகஸ்ட்டு 24, 2023 இன்றைய தேதிப்படி இன்றைய நிலவரப்படி கவுன்சிலிங் ஸ்டேட்டஸ் என்ன? நம்ம டெய்லி கவுன்சிலிங் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்னென்ன யூனிவர்சிட்டி இல்லை என்னென்ன காலேஜு என்ன கோர்ஸுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா அந்த அண்ணாமலை இப்போ கொஞ்சம் பீக்கில் போயிட்டுருக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பர்டிகுலராக அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அகாடமிக் அண்டு அந்த 7.2% கேட்டகரி அந்த கவர்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செலெக்ஷன் மீன்ஸ் அட்மிட்டட் லிஸ்ட்டு, ஓகேங்களா? இவங்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 30/8 ஆகஸ்ட் 30க்குள்ளார ஃபீஸ் கட்டிடணும். இது ஒரு முக்கியமான தகவல். இது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி உள்ள அப்டேட்டு. அதோட எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அகாடமிக் ஸ்ட்ரீமுக்குள்ள 56,030 ரூபாங்க ஃபீஸு. அதை ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் அந்த லிஸ்ட்டை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு, ரைட்டா? இதுதான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய ஒரு இன்றைய கவுன்சிலிங் ஸ்டேட்டஸு. அடுத்ததாக TNJFU தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அது ஒரு முக்கியமான அப்டேட்டு. என்னென்னு கேட்டோம்னா இந்த 15% அண்டு 5% 2 கேட்டகரி இருக்குது ஃபிஷர்மேன் வார்டுக்கு. அவங்களுக்கான கவுன்சிலிங் இன்றைக்கி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த TNJFU கவுன்சிலிங் எங்கே நடக்குது அப்படிங்கிறது எல்லாரும் இன்னும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் அது டிக்ளேர் பண்ணலை. ஆனால் கவுன்சிலிங் கால் லெட்டரில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. TNAU அண்ணா ஆடிட்டோரியம் கோயம்புத்தூர், அங்கே தான் நீங்கள் போகணும். TNJFU இந்த வருஷம் இந்த ஃபிஷரிஸ் கோர்ஸ் அட்மிஷன் எல்லாமே அக்ரிகல்ச்சரோடு நடக்குது கோயம்புத்தூரில், ஓகேங்களா? ஸோ அங்கே தான் நீங்கள் போகணும். ஸோ இந்த 5%, 15% இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க இன்றைக்கி அங்கே இருப்பீங்க இந்த வீடியோ வெளியாகிற நேரத்தில். ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். அடுத்ததாக அதோட NRI லிஸ்ட்டும், NRI கோட்டா இருக்கு இல்லையா, அவங்களுக்கான கவுன்சிலிங்கு இன்றைக்கி தான் நடக்குது. மீதி TNJFUலேயே இப்போ ரீசெண்டாக வந்து நாட் ரேங்க்கு கவுன்சிலிங் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது லிஸ்ட்டு படி 25/8 நாளைக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங்கு எல்லாருக்குமே BFSC, பிடெக்கில் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், அப்புறம் BBA அந்த கோர்ஸுக்கு திருப்பி அப்புறம் இன்னொரு EEன்னு ஒரு கோர்ஸு, இதுக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் ஃபுட் டெக்னாலஜி வேறு இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே 25/8 கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க TNJFU. பட் கவுன்சிலிங் நடக்கிறது TNAU கோயம்புத்தூர், மறந்துடாதீங்க. இதை பற்றின தெளிவான விளக்கங்கள்லாம் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட், அது ஒரு முக்கியமான கவுன்சிலிங் அப்டேட். இன்றைக்கி என்னென்னு கேட்டோம்னா நான் கியூட் மார்க்கை பேஸ் பண்ணி கோர்ஸ் இருக்குது இல்லைங்களா, வொகேஷனல் ஃபுட் ப்ராசஸிங் அப்படிங்கிற கோர்ஸுக்கு இன்றைக்கி கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 13 பேரை கூப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு. அடுத்தது கியூட் பேஸ்டு கோர்சஸ் பார்த்தோம்னா 2 கோர்சஸ் இருக்குது. ஒன்று BSc கெமிஸ்ட்ரி, இன்னொன்று BSc B.Ed கெமிஸ்ட்ரி. 2க்கும் இன்றைக்கி தாங்க கவுன்சிலிங். 24/8 இன்றைக்கி கவுன்சிலிங். அந்த BSc கெமிஸ்ட்ரிக்கு 8 பேரை கூப்பிட்ருக்காங்க. BSc B.Ed கெமிஸ்ட்ரிக்கு 36 பேர் கூப்பிட்ருக்காங்க. இது ஒரு காந்திகிராமில் ஒரு முக்கியமான அப்டேட்டு. இன்றைக்கி நடந்துட்டு கவுன்சிலிங் பற்றின டீட்டெயில். அடுத்தது மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கோட்டாவுக்கான இந்த 85% சீட்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் ப்ராசஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுங்கள். அதே போல் அந்த BMS இதெல்லாம் இருக்கு இல்லையா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி, இவங்களுக்கெல்லாம் 25/8 நாளைக்கு வரைக்கும் அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான டைம் இருக்குது. அது மறந்துடாதீங்க. இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் பார்த்தோம்னா 28/8 வரைக்கும் டைம் இருக்குது ஜாயின் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் கிடச்சவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு 28/8 லாஸ்ட் டேட்டு. அடுத்ததாக இந்த TNEA என்ஜினியரிங் அட்மிஷன், அதில் பார்த்தோம்னா இப்போ 24/8 அதாவது இன்றைக்கி படி சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் 3rd ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் முடிய போகுதுங்க, மறந்துடாதீங்க. இது வரைக்கும் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க விருப்பம் இருக்கிறவங்களாம். அடுத்ததாக இந்த TANUVAS, VCI, ICAR, TNAU இதெல்லாம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. இனிமேல் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா தனுவாஸ் வந்துட்டு 25ஆம் தேதி நாளைக்கு தான் ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்டு தெரியும். அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டா VCIக்கான கவுன்சிலிங் இன்னும் ஓப்பன் பண்ணலை.
அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் ஐகார் அக்ரிகல்ச்சர் சீட்டுக்கு இன்னும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஓப்பன் ஆகலை. டிஎன்ஏயுலையும் ஸ்பெஷலாக இன்றைக்கி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. இதுதாங்க இன்றைய கவுன்சிலிங் ஸ்டேட்டஸு. தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இந்த தகவலில் அந்த நேரத்தில் மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். கீப் வாட்சிங் KTV School யூடியூப் சேனல். தேங்க்யூ.